எங்கம்மா இருக்கிற ஏங்க பொட்டிக்காரரு என்னங்க இவ்வளவு சலுப்பா வரீங்க வரும்போது என்னங்க மத்தாலம் கட்டிட்டு இருந்தீங்களா ஏங்க ஏமா செப்பு சிலையாட்டு செதுக்கி வச்சு சித்திரமாட்டு இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே சரி என்னங்க நான் இவ்வளவு பெரிய சபைக்கு வந்திருக்கேன்னு எல்லாம் புடக்கும் நம்மளையும் பாக்குறாங்க கல்லெடுத்துருவீங்களாட்டும் ஏங்க இவ்வளவு பெரிய சபைக்கு வந்திருக்குன்னு என்கிட்ட பேசுற குஞ்சான கூட காணுமே அங்க பாரு பக்கத்துல ஒரு குஞ்சு பாரு போது பாரு குஞ்சு அமைதியார் குஞ்சு என்கிட்ட இல்ல குஞ்சு நான் ஆபரேஷன் பண்ணிட்டேன் போ என்ன இழைச்சு போயிடுச்சு பார்த்து போ நெப்புலாம் போவாத என்னப்பா அண்ணன் ரொம்ப இழைச்சு போயிட்டா அப்படி ஆமா சாப்பாட்டுக்கு இல்லையா சரி ரைட்டு ஏமா எத்தனை குஞ்சு இருக்குது பாரு அவளுக்கு தகுந்த இந்த பக்கம் இந்த பக்கம் பாரு எத்தனை இருக்குது பாரு எந்த பக்கம் அங்க பாரு லைனா உட்காந்துருக்காங்க பாரு அதெல்லாம் பெருசுடி அது பெருசு தாண்டி உனக்கு கரெக்டா இருக்கும் ஏங்க இவ்வளவு பெரிய சபைக்கு வந்திருக்குன்னு என்கிட்ட பேச ஒருத்தருமே காணாம யார்கிட்ட போய் பேசுறது கோயில் பூஜாரி கிட்ட போய் பேச சொல்ல போச்சு கோயில் பூஜாரி கங்கணம் கட்டி இருப்பாரு கும்பாபிஷேகம் முடிஞ்சு போச்சு போயிட்டு வர சொல்லு நல்லா இருக்கும் போயிட்டு தான் வரையா யாருகிட்ட நீயும் மனுஷனா அவன் தான் சொல்றானா நீயும் அவ்வளவு போயிட்டு வர சொல்றிய பூஜாரி பண்ணி பார்த்தா முடி விடுவாளா என்ன பண்ணுவா இனி என்னடா பூஜாரி பொண்டாட்டி பார்த்தா அப்ப பாக்கலைன்னா போயிருவா அதுதான்டா அவன் ஏவுடியா என்னங்க பேசுறதுக்கு ஒரு ஆளு மட்டும் சொல்லுங்க என்னைய பத்தி எடுத்து சொல்றா தம்பி உன்னை பத்தி பாரு ஆமாடா தூக்குடா சொல்றேன் தூக்குடா ஏமா ஓய் அழகான ஆளு அழகான ஆளா ஆமா சரி இந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் இந்த பக்கம் இளைய தளபதி விஜய் ஆமா சரி இந்த பக்கம் இருந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட் அஜித் குமார் ஆமா நேருக்கு நேரா நின்னு பாத்தீங்கன்னா காதல் கொண்டேன் படம் தனுசு பாத்துருக்கியா சரி தனுஷ் மாதிரி இருப்பாரு அந்த படத்துல தனுஷ் செத்து போயிருவான்டா அந்த படத்துல தனுஷுக்கு இருக்குண்டா வைத்தீகரா யாரா இருக்கீங்களா பயமா இருக்குது அப்படி மாட்டா வேற தனுஷ் சொல்லு போ தனுஷ் மாதிரி இருப்பாரு சரி பாடல் அனில் ருத்து தெரியுமா பொன்னவாய் புண்டை அனில் ருத்து இல்ல அனிருத்து மருந்து குடிச்சு ஆகும் நீங்களா சொல்றா அந்த பிள்ளைகிட்ட அனில் ருத்து மாதிரி பாடல் பாடுவாரு சரி ஆமா என்ன ஒரு பிரச்சனை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாராயம் குடிக்க காசு இல்ல மகடஞ்சாவடி ஜிஹெச்சுக்கு போனோம் சரி 2500 ரூபாய் காசு 5 கிலோ அரிசி 1 கிலோ சாத்துக்குடி 1 கிலோ ஆரஞ்சு ஒரு ஹார்லிக்ஸ் டப்பா ஒண்ணு கொடுத்தாங்க சரி எல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு ஆபரேஷன் தான் என்ன ஆபரேஷனுங்க குடும்ப கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டாரா ஆமா போனீங்கன்னா ஏண்டா அப்ப நான் மகடஞ்சாவடியில இருந்து செலவு பண்ணிக்கிட்டு வண்டிக்கு 200 ரூபாய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு ஏண்டா இந்த பிள்ளைய வந்து ஏதோ ஒரு பிள்ளை ஒரு கிளவி கூட சிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி பார்த்தா சரி வந்திருக்கிற பிள்ளை நம்மள புரிஞ்சுக்குவா தாடிக்கார பொண்ணு இன்னைக்கு பேசினா துணியில எரியுது தூரமாயிடா என்னைய பத்தி எடுத்து சொல்றான்னா 2500 ரூபாய் பணத்துக்கு 5 கிலோ அரிசிக்கு நானாடா குடும்ப கிட்ட எடுப்பேன் இப்ப ஆபரேஷன் பண்ணி சொன்னா எந்த பொம்பளை பேசுவா எந்த பொம்பளை பேசுவா தப்பா புரிஞ்சுக்கிட்ட என்ன சொல்ற கூடவே என்ன பத்தி தெரியாதா சொல்லு செவ்வாழ நீ ஒரு பையன் அப்படின்னு சொன்னா ஆமா பொட்டபிள்ள பயந்துகிட்டு கிட்ட வராதியா கண்டிப்பா வராது இப்படி ஆபரேஷன் பண்ணிட்டு சொன்னா சரி சரி அவனும் நம்மளோட ஒண்ணு தானே ஆமா அப்படின்னு நெருங்கி பேசும் நாம அப்புறம் என்ன அப்படியா நெருங்கி பேசுன்னு சொல்றேன் ஆமா சரி நான் பாத்துக்கிறேன் இப்ப எப்படியா பேசுறான்னு பாக்குறேன் போய் பாரு ஹாய் குலாபி வாங்க உன்னை தள்ளி தெரிச்சு கூப்பிடுவாங்க போ நீங்க அஜித் குமாரா அஜித் குமார் பார்க்க வந்திருக்கேன் நல்லா பாட்டு பாடுவீங்களா பாட்டு சூப்பரா பாடுவேன் உங்களை யாரு உங்களுக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும்ல எனக்கு எல்லா பாட்டு விட பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பழைய பாட்டு தானே போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் இளையாய் வாழ்ந்தது யாரடா வாயால் குடி வச்சு என்ன பாட்டு இப்படி பாடிக்கிட்டு இருக்கிற நான் எந்த பாட்டு பிடிக்கும்னு கேக்குறதுக்குள்ள பழைய பாட்டுன்னா பிடிக்கும்னு சொன்னான் அப்படி இல்ல
பாரு கேப் இருக்குது, பனி இறங்குது, அதனால லைட்டா குளிர்ற மாதிரி இருக்குது. சரி சுட சுட பாடு. சுட சுட. ஆமா. சட்டி சுட்டதடா கை விட்டதடா. அட உங்க ஓயால. ஏய் சுட சுடனா அப்படி இல்ல, சூடான மகனி அந்த மாதிரி சொன்ன. இந்த பாட்டா சுட சுட வேண்டாம். நானும் நீயும் இந்த பிள்ளைய லவ் பண்றீங்க. ஆமா காதல் பண்றோம். ஆமா. அதனால காதல் பண்றீங்க, உறவு ஒரு உறவு கொள்றீங்க காதல்ல. சரி உறவை பத்தி பாடு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை கோயா. இந்த பாட்டுக்கெல்லாம் பிள்ளை மயங்காது. சரி மாமா. இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ற. சரி மாமா. நல்ல வசதி வாய்ப்போட, வசதி வாய்ப்போட, நல்ல மாடி வீடு, மாடி கட்டி பொழைக்காத மாதிரி ஒரு பாட்டு பாடு. எட்டெடுக்கு மாளிகையில் ஏந்தி வந்த என் தெய்வம். இவன் செட் ஆக மாட்டாங்க. சரி. ஏய் இந்த பாட்டெல்லாம் வேண்டாம். கல்யாணம் பண்ணி இவன் உன் பேச்சு சொல்லி பேச்சு கேட்காம வேற ஆளு கூட படுக்கிறான்னு வச்சுக்க. சரி பிரிஞ்சு போயிடுறான். அவள் பறந்து போனாளே, அவளுக்கு என்ன விட்டால் அகப்பட்டவன் நான் அல்லவா. ரேடியோல வச்சு பாடுவாங்க அந்த பாட்டை அவனை பாடி சொன்னேன். மாடி ரெண்டு மணிகள் வெல்ல மணிகள் ரெண்டு தஞ்சாவூர், மாடி ரெண்டு மணிகள் வெல்ல மணிகள் ரெண்டு தஞ்சாவூர். போகம் கொண்டு போகாதடி கண்ணம்மா, அடி நான் தாண்டி புரிஞ்சே பொண்ணம்மா. என்னாடி முடி அம்மா ஓ கண்ணில மையி, கருவச்ச மையி இது நான் வச்ச மையி. நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். புள்ள குட்ட புள்ள கருக மணி போட்ட புள்ள, நான் வந்த புள்ள கண்ணம்மா கண்ணம்மா, அடி நான் தாண்டி உங்கடிச்சே பொண்ணம்மா. என்னாடி முடி அம்மா ஓ கண்ணுல அது எங்கடா இருக்கும் கண்ணுல மையின்னு பாரு. ஏண்டாதா இப்படி. சரி 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 பணால் வேகட்டும். முடிஞ்சு போச்சு எல்லாம் வீட்டுக்கு. ஆமா கூத்து முடிஞ்சு போச்சு. நீங்களா போங்க, அங்க ஆயா மாப்பிள்ள வந்து கூத்து பாப்பா. ஏயா கோவத்துக்கு வர? ஏண்டா இவங்களா போயிட்டாங்க என்ன உங்களுக்கு பண்ற வேலைய உனக்கு நக்கற வேலையாகறியா? சரி விடு கண்ணம்மா. நம்ம வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். தீராருக்கு தெய்வ சபை. ஆமாங்க. இது புண்ணியமான ராஜ்சபை. ராஜ்சபை. இந்த ராஜ்சபை எதுக்காக, என்ன காரணத்துக்காக? அதாவது நமது கல்லணையான் சுவாமிக்காக மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்றைக்கு நாடகமாக கூட ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து வைத்திருக்காங்க. ஆமா ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்த நாடகத்தில் நான் முதல்வராக வந்திருக்கேன். நீங்க யாரு? உங்களுடைய பெயர் என்ன? நீங்க யாரோ வைப்பீங்க? யாரா இருப்பீங்க? பாப்பா ஏன் அழிச்சு போயிட்ட? சாப்பிடு கண்ணம்மா. அதாவது இந்த புண்ணியமான ராஜசபைக்கு வந்தோடனே போல் நம்மளுக்காக நன்கொடை செய்தாரே போல் நல்ல உள்ளங்கள். ஓய் கொள்ளை செல்வம் மோனிஷா அவர்கள் அவங்க சொத்து ரூபாய் நன்கொடை செய்திருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அல்லிமுத்து அண்ணா அவர்கள் அவர் சொத்தை வந்து நம்மளுக்காக 100 ரூபாய் நன்கொடை செய்திருக்கிறாங்க. நன்கொடை செய்த நல்ல உள்ளங்கள் அவங்க மாமனத்தின் கூட்டப்பிரிவை கொண்டு போ வாடாதே. அதுக்கு போல் உங்கள் போல் கல்களித்து திருப்பதி ஏழுமலையான் சன்னதியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோபுரமும் எப்படி மென்மேல் வளர்தோ அது போல் மகராசர் குடி மென்மேல் வளர சொல்லி ஆண்டபடி மனதோடு பிரார்த்தனை. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த சபைக்கு நான் வந்திருக்கேன். நீங்க யாரு? நான் யாரு? இந்த நாய். நான் கேக்குறேன் நீங்க யாரு? யாரு? உங்களோட பேர் என்ன? எதனால வந்திருக்கீங்க? அம்மா நான் ஆயத்தானுக்கு தங்கை
கண்ணம்மா தாயே இப்ப தெரிஞ்சிருக்குமே. ஒன்றுமே புரியவில்லை. நிஜமாலும் தெரியலைங்க. நிஜமாலும் எனக்கு தெரியலையா? கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாவாடையாடு கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் உள்ள. இப்படி பாவாடை கட்டிட்டு மேல சேலை கட்டிட்டு வந்தா எப்படி தெரியும்? 4-5 பாவாடியா? பார்த்தா அப்படி எங்க ஏண்டா இப்படி இரு, ஒரு பாப்பா வருது. சரி, என்ன பேர் சாமி? நேசிக்காவா? நேசிக்கா பேர் பாருக்கா. அந்த காலத்துல குப்பாயி ராமாயி பவளாயின்னு வைப்பாங்க. நேசிக்கா அவர்கள் பக்கத்துல அந்த பாப்பா பேர் என்ன கேட்கல? உன் பேர் என்ன? லட்சுமி. நேசிக்கா அவர்கள் குழந்தை செல்வம் நம்மளுக்காக ஆளுக்கு 10 ரூபாய் நம்படி இருக்கிறாங்க. ஆண்டவனை அறிவிட்டு பல்லாண்டு பல்லாண்டு பெருவாள் வாழும் சொல்லி இந்த ஆண்டவனை மனதோடு பிரார்த்தனை செய்கிறேன். ராமோ செய்யும். வணக்கம் வணக்கம் வணக்கம். அதாவது ஆண்டவன் தெருவழியாக ஆளுக்கு 10 ரூபாய் நம்படி இருக்கிறாங்க. பேரே வேண்டாம் என்று சொல்லி அன்பு தெய்வம் தாய் மகராசி தாயானவள் நம்மளுக்காக நம்படி இருக்கிறாங்க. மக்களை பெத்த மகராசி பக்கம் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. நோயற்று வாழ்வு குறையற்று செல்வத்தோடு சீரும் செல்வாக்கோடு வாழ்வு சொல்லி ஆண்டவனை மனதோடு பிரார்த்தனை செய்கிறேன். நமஸ்காரம். உன் பேர் என்ன? பழனி அம்மா. என் வீட்டுக்காரி பேர் அதான். பழனி அம்மா. அம்மா வரேன். பள்ளி முண்டா வரேன். ஏழுமலையான் சன்னதி எப்படி மென்மேல வளருதோ அது போல மகராசர் குடி மென்மேல வளரும் சொல்லி இந்த ஆண்டவனை மனதோடு பிரார்த்தனை செய்கிறேன். ராமோ வணக்கம் வணக்கம் வணக்கம். அம்மா ஆயன் தனக்கு தங்கை சாயனுடைய மங்கை. என் பேரோ பாஞ்சாலி அம்மன் தெரிவிக்கலாம். அம்மன பாஞ்சாலி. அம்மன பாஞ்சாலி தாய் அம்மன் போல தெரியுறேன். ஏயா கட்டவளக்கு மாதிரி கூட்டி வந்திருக்கீங்க. நானே பேசக்கூடாது பாருங்க. என்ன பேச வைக்கிற நீ? தெரியுறியா? அம்மன் பாஞ்சாலின்னு சொல்ல. நான் ரவுண்ட் விடுறா பாரு. அம்மன் பாஞ்சாலியாக இருந்தாலும் சரிங்க. அம்மா நீங்க எப்படி பிறந்தீங்க? இந்த பாஞ்சாலி ஆனவள் நான் எப்படி பிறந்தவள்? யாரால பிறந்தீங்க? என்னுடைய அப்பா அம்மா யாரு? எப்படி பிறந்த? இருக்கிறாங்களா செத்து போயிட்டாங்களா? நாசமா போனவனே உன் வாயில வசம் வச்சு தேய்க்க. சரி சரி சரி. நான் எப்படி பிறந்தவள்? எப்படி பிறந்தீங்க? என் பிறப்பு வளர்ப்பு எப்படி? எப்படி எப்படி? அம்மா நான் பாஞ்சாலன் ஜெகத்திலே
அப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு ஹீரோ ரகுபதா பாஞ்சாலின்னு சொல்லலாம். பாஞ்சாலியாக இருந்தாலும் இந்த பாஞ்சாலியை பெற்றெடுத்த உங்களுடைய பாஞ்சலியா மௌட்டலியோட தயாரி ஏன்டா இப்படி கொல்ற? அம்மன் பாஞ்சாலி. அம்மன் பாஞ்சாலி பெற்றாங்களே, உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? என் தாய் தந்தைகள் யாரு? எப்பேற்பட்டவர்கள்? என் தாயோ கோகிலாதேவி. ஓ, தாயோ கோகிலாதேவி. ஆமா. உங்களுடைய தந்தையார்? தந்தையார் பாஞ்சாலராஜன். ஓ, தந்தையார் பாஞ்சாலராஜன். ஆமா. பாஞ்சாலராஜனுக்கும் பாஞ்சாலராஜனுக்கும் கோகிலாதேவிக்கும் ஆமாங்க நான் மகளாக பிறந்தேன்னு சொன்னே. பிறந்திருக்கிறீங்க. என்னம்மா சொல்லுங்க. என் தாயை தந்தைக்கு சிலாடு காலமா குழந்தை பாக்கி கிடையாது. குழந்தைங்களே இல்ல. ஆமா. சரிங்க. அப்படி குழந்தைங்க இல்லாத காரணத்தினால பாஞ்சாலராஜன் பெருத்தது ஒரு யாகம் செய்தார். பாஞ்சாலராஜன் பெருத்தது யாகம், புத்திரகாமஸ்தி யாகம். ஓ, உங்க அப்பா உங்க அப்பா பாரு அந்த யாகம் செஞ்சிருக்காரா? என்ன யாகம்? குழந்தைங்கன்னு சொல்லி குலத்தர யாகம். அட ஆண்டவா, இது என்ன சாமின்னு தெரிய மாட்டேங்குது. கல்லண சாமி. கல்லணையான் சாமி. கல்லண சாமி. ஐயோ, நீ கோயில் இருக்கிறியா? டூர் போயிட்டியா ஆண்டவா? ஊர் இல்ல, தாரமங்கலத்திலே தான் இருக்கிறாரு. நல்ல நல்ல மகாராசர்கள்லாம் சாவராங்களே சாமி. இவனுக்கு ஒரு கரண்டி எண்ணெய் கொடுத்து கொண்டு போக மாட்டியா? நல்ல சாமி. கல்லணையா சாமி, 5 டின்னா குடி சாமி. பலகாரம் சுட்டு திங்கறேன். நல்லா நல்லா சன்புல் ஆயில் சன்ஃப்ளவர். சாமி புத்திரகாமஸ்தி யாகம் செய்தார். அந்த புத்திரகாமஸ்தி யாகத்தில் முதலாக எங்க அண்ணன் துஷ்டதீமன் பிறந்தார். உங்க அண்ணனும் சுத்த ஓமையே. ஆமா, எங்க அண்ணன் ஓமையே துஷ்டதீமன். ஆமா, எங்க அண்ணன் துஷ்டதீமன் பிறந்தார். இரண்டாவது முறையாக இந்த பாஞ்சாலி நான் பிறந்தேன். மூன்றாவது முறையாக கண்ணம்மா அடி அம்மா சொல்லுங்க. மூன்றாவது முறையாக என்னோடு என்ன பிறந்தது தெரியுமா? என்ன பிறந்தது? கோதண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வில்லு பிறந்தது. கோதண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு வில் பிறந்தது. அப்படி வில்லு பிறந்திருக்கும் பொழுது இந்த பாஞ்சாலராஜன் ஏன் ஏகத்தில் என்ன பிறக்க வைக்கணும்? ஏன் பிறக்க வேணும்? என்ன காரணத்துக்காக? யாருக்காக உன்னை பிறக்க வச்சாங்க? கண்ணம்மா, என்ன யாருக்குன்னு பிறக்க வைத்த யாருக்காக பிறக்க வைத்தார் தெரியுமா? சாமி. அம்மா, என்னை யாருக்குன்னு பிறக்க வைத்தார் தெரியுமா? கோகிலாதேவிக்கும் பாஞ்சாலராஜனுக்கும் மகளாக பிறந்து உங்களை யாருக்காக பிறக்க வைத்தாங்க உங்க அப்பா? என்னை யாருக்காக பிறக்க வைத்தார் தெரியுமா? யாருக்காக பிறந்தீங்க? அம்மா சொல்லுங்க தாயே. குருநாடு குருகுலம். சரியான சந்திரகுலம். சந்திரகுல வம்சத்திலே பிறந்த. கந்தரகுலடா சந்திரகுலம். இந்த சந்திரகுல வம்சத்திலே பிறந்த ஆளால் அழகு மன்னன் அர்ஜுன் இருக்கிறார் அல்லவா? அரசுனி அர்ஜுன மன்னன். மீதி எங்க கரையா அரிச்சு பிடிச்சா?
ஓ ஆண்டவா, மன்னன் அர்ஜுனன் சொல்லுங்க. மன்னன் அர்ஜுனன். சரிங்க. அந்த அர்ஜுன் மன்னனுக்குனே சரி. என்னை பிறக்க வைத்தார் என் தாயும் தந்தையும். உங்கள் தாயும் தந்தையும் அந்த ஏகத்தில் யாகத்தின் அப்படி பிறந்து வரும்போது ஆ. என் தாய் தந்தை என்னை சோறும் பாலும் ஊட்டி வளர்த்தார்களோ இல்லையோ, சரி. இந்த அர்ஜுனன் தான் உன் கணவன் என்று சொல்லி ஆசையான வார்த்தைகளை ஊட்டி 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 வளர்த்தார்கள் என் தாயும் தந்தை. ஊட்டி 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 ஊட்டின்னு வளர்த்துறாங்க. என்னத்தரா ஊட்டு ஊட்டுன்னு? இந்த பால் பழம். ஆமா. சரிங்க. அந்த அர்ஜுனோட பேரை சொல்ல சொல்ல சொல்ல. அவருக்கேத்த மனைவி நான் தான், நம்மளுக்கேத்த கணவர் அந்த அர்ஜுன் தான் என்று சொல்லி ஆசையான வார்த்தைகளை ஊட்டி வளர்த்த சரிங்க. என் மனதில் நான் மனக்கோட்டை கட்டி வைத்திருந்தேன். அவர் தான் உங்கள் கணவர் என்று. ஆமா. சரிங்க. அப்படி நாம் கணவர் என்று மனக்கோட்டை கட்டி இருக்கும் போது ஆமா. எங்க பாஞ்சால தேசத்துக்கு ஆ, ஒரு நாள் ஆ. எப்படி செய்தி வந்தது தெரியுமா? எப்படிங்க செய்தி வந்தது? ஆமா. தாயே, என்ன பணம் வந்துருச்சா? பெரிய பணம் ஏண்டியா அப்படின்னா? இல்லடி, எங்க நாட்டுக்கு எப்படி செய்தி வந்தது தெரியுமா? என்ன நடந்தது சொல்லுங்க. அம்மா. சொல்லுங்க தாயே, ஓட்ட பத்தியே. அம்மா தருக்குமா மாளிகையில் ஜோலி பெண்ணே ஐயோ கைவர்கள் ஐயோ அழுவாடி. கண்ணம்மா நானும் அழுவ போறோம். அழுவுச்சா? தருக்குமா மாளிகையில் ஜோலி பெண்ணே அம்மா கைவர்கள் மனிதரண்டு கண்ணம்மா ஏண்டி ஆயா? எப்படி நாட்டுக்கு செய்தி வந்தது தெரியுமா? அமைதாருக்கு நல்ல பாதி கண்ணம்மா ஏங்க இவ்வளவு சோகத்தில் முழுகி கிடக்குறீங்க? ரொம்ப ரொம்ப அழுவுறீங்க. என்ன நடந்தது? ஏன் அப்படி அழுவுறீங்க? கண்ணம்மா ஏங்க அந்த அர்ஜுன் தான் என் கணவர் என்று மனக்கோட்டை கட்டி வைத்திருக்கும் போது சரி. எங்க பாஞ்சால தேசத்துக்கு ம். அரக்குமா மாளிகையில் பாண்டவர் ஐவர்களும் ஆமா. அரக்குமா மாளிகையில் பாண்டவர் ஐவர்களும் 5 பேரும் மாண்டு மறுத்து விட்டாங்க என்று சொல்லி ஐயோ. எங்க பாஞ்சால தேசத்துக்கு செய்தி வந்தது அம்மா. அழுவாதீங்க ஆயா. எனக்கு கேட்ட எல்லாம் செத்து போயிருக்கணும். எந்த ஒரு அழுவாச்சு? அப்படி ஐவர்களும் மறந்து விட்டாரு. சரிங்க. நம்மளுக்கு இருந்து அர்ஜுனனை செத்துட்டாரு.
தந்தையாரே, ஆமா நாம ஏன் உயிரோடு இருக்கணும்? நம்ம மட்டும் இந்த உசுரை வச்சுட்டு என்ன இருக்கணும்? என்னத்துக்கு இருக்கணும்? செத்த தோலை மருந்து குடிச்சு விட்டேன். சாவரதா இவனுக்கு புண்ணியமா? நீங்க மட்டும் ஏன் இந்த உயிரை வச்சுட்டு இருக்கணும்? கண்ணம்மா சொல்லுங்க தாய். மாண்டு மடித்து விட்டாருன்னு சொல்லி எந்த அக்கினியில பிறந்தாரோ ஆமா. அந்த அக்கினியில இருந்து உயிரை விட்டு விடலாம் என்று சொல்லி மல மல மலன்னு நான் நெருப்புல இறங்கலான்னு போனேன்டி. இறங்கிட்டியா? எப்படி இறங்குவேன்னு தான் பாக்குறேன். அந்த அக்னி தீயில இழுக்க போயிட்டீங்க. அப்புறம் அப்ப போகும்போது என் தந்தையார் என்னை தடுத்து நிறுத்தி, அம்மா அவசரப்படாத, ஒன்று இருந்தால் வேறொன்று நடக்காது. ஆமாங்க. இட்டாரு கிட்டபடி ஈசன் அளந்தபடிதான் இருக்கும். ஆமாங்க. உன் தலையில பிரம்மன் என்ன எதிர்க்கிறானோ ஆமா அதன்படிதான் நடக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருமான்னு சொல்லி பொறுமையா இரு. என் மனத்தை ஆறுதல் படுத்தி சரிங்க என்னை அரமனையில் இருக்க வைத்தாரடி. சரிங்க. அப்ப இருக்க வைத்த உடனே என் தந்தையார் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செஞ்சாரு உங்க அப்பா? என் மகள் என்னைக்கு அழுதுகடி சின்னமாக இருக்கிறாள் சொல்லி 56 தேசத்துக்கு நிருபம் எழுதினார். 56 தேசத்துக்கு நிறுவனம் அனுப்பினாரு. 20 மெடிக்கல் கிடைக்கும். அது இல்ல, நிருபம் எழுதினார் என் தந்தையார். அப்படி நிருபம் எழுதும் போது எப்படி எழுதினார் தெரியுமா? ஆண்டில் உள்ள அரசன் வரை, தோற்றில் தொண்டமான் வரை, யாரா இருந்தாலும் சரி என் மகளோடு பிறந்ததல்லவா வில்லு, அந்த வளைக்காத வில்வளைத்து இந்த மச்சத்தை அறுத்தால் இந்த வஞ்சியாலை நான் திருமணம் செய்து வைக்கணும்னு சொல்லி 56 தேசத்துக்கு நிருபம் எழுதினார் என் தந்தையார். உங்க தந்தையார்? ஆமா. அப்ப 56 தேச மன்னர்கள் இப்படி சபையில் வந்து அமர்ந்தார்கள். ஆமாடி, இது மாதிரி வந்து அமர்ந்தார்கள் 56 தேச மன்னர்களும். அப்படி வந்து அமர்ந்திருக்கும் போது கண்ணம்மா முதலாக என் உடன் பிறந்த வில்லை யார் வளைக்க வந்தாங்க தெரியுமா? யார் உங்க வில்ல வளைக்க வந்தாங்க? அதாவது தெல்லிங்கிற அஸ்னாபுரத்தை ஆண்டவருக்குரிய பேரரச மன்னன் துரியோதனனே, நானே இந்த வில்ல வளைக்கிறேன் அப்படின்னு நெஞ்சு நிமித்தி கொண்டு மீசையை முறுக்கி கொண்டு வந்தால் துரியமன்னன். மன்னன் திருச்சோழ மகாராஜன். ஆமா. துரியோதன மன்னன், துரியோதன மன்னன். அப்படி வரும்போது கண்ணம்மா ஏங்க என் கூட பிறந்த வில்ல வளைப்பாருன்னு சொல்லி நான் 7 பிரிக்கு மாறி மேல் நின்று பார்க்கும்போது பாக்குறேன். ஆமாடி, என் கூட பிறந்த வில்லை வளைக்க முடியாத தவறி தரையில் விட்டார் அந்த துரிய மன்னன். ஐயோ பாவம். ஆமாடி, அப்படி தவறி தரையில் உடனே நான் என்ன செய்தேன் தெரியுமா? நாய் என்ன பண்ணீங்க? நாய் ஒண்ணு பண்ற தாயடி, நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்ல. ஒரு பெண்ணோடு பிறந்த வில்லையே இந்த அஸ்தாபுரத்தை ஆளக்கூடிய மண்ணை வளைக்க முடியாதுன்னு சொல்லி நான் கைத்தட்டி சிரித்தேன். மேல கைத்தட்டி சிரிக்கிறபடி. ஆமாடி, என்னடா கைத்தட்டி சிரிச்சே. அப்ப சிரிச்சொன்னே கீழே விழுந்த துரியோதனன் எழுந்து நின்று என்னை உருட்டி பிடித்து பார்த்து, ஒரு ஜான் பிள்ளை என்றால் ஆண் பிள்ளை, நான் கீழே விழுந்து விட்டுன்னு சொல்லி கொஞ்சம் கூட அச்சப்படாத, பிள்ளை சாக்கு போய் போட்டு கட்டு, கொஞ்சம் கூட அச்சப்படாத, அச்சப்படாமல் கைத்தட்டியா சிரிக்கிறவளை சிறுமலை வைக்க மாட்டேன், நகைத்தவளை நாட்டில் வைக்க மாட்டேன், என்னைக்கு இருந்தாலும் சிகப்பிடிச்சு வந்து என் வல்லத்துறை மேல உட்கார வைக்கிறீனா, என் பேர் துரியோதனன் சொல்லி அந்த துரியமன்னன் சபதம் வைத்தார். அப்ப யாராரோ வில்வளைக்கு வந்தார்கள், யாராலே வளைக்க முடியல என் கூட பிறந்தவில்லை. அப்ப யார் வந்தாங்க தெரியுமா? 5 பேர் பிராமணர்கள். 5 பேர் பிராமணர்கள். சரிங்க. அதுல ஒருவர் எழுந்து நானே இந்த வில்லை வளைக்கலாம் என்று கேட்க, அப்ப என் தந்தையார் சொன்னார், ஆண்டில் உள்ள அரசன் வரை யாரா இருந்தாலும் இந்த வில்லை வளைக்கலாம். டேய் கம்முனு, அந்த நாய் சத்தம் வந்து இந்த நாய் சத்தம் காட்டாக முடியல. எந்த நாய்? எந்த நாய்? பாருமா எந்த நாய் காட்டு? அம்மா இந்த நாயகர்கள்னு சொன்னேன், அதுதான் சொன்னேன். அந்த நாய் சத்தம் சாகும்ல, அந்த நாய் சத்தம் வேற அப்படின்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அப்ப அதுல ஒருவர் இருந்து வில்வளைக்கு வந்து அந்த பிராமணன் வளைக்காத வில்வளித்து மச்சத்தை அறுத்து மச்ச வந்து கீழே விழுந்ததாக 2 கையால் ஏந்தி பிடித்து இந்த வஞ்சியால் கைப்பிடித்தார். ஆமா, கைப்பிடித்தார்னு சொல்றீங்க. யாரு கை பிடிச்சாங்க? அவர் எப்பேற்பட்டவர்? வஞ்சியால் கைப்பிடித்து ஐவர்களும் முன்ன போக இந்த பாஞ்சாலி நான் பின்ன போனேன். அவங்க எங்க போனாங்க தெரியுமா? எங்க போனாங்க? மண்ணுடையார் வீட்டுக்கு போனார்கள். ஜட்டி பானை செய்யறவங்க வீட்டுக்கு. ஜட்டியா? ஜட்டி நீங்க சட்டி பானை. ஆமா, மண்ணுடையார் வீடு. அந்த மண்ணுடையார் வீட்டுக்கு போனாங்க. அந்த மண்ணுடையார் வீட்டுல யாரு இருந்தாங்க தெரியுமா? என் அத்தை என்று சொல்லக்கூடிய குந்தாதேவி அம்மா அங்க இருந்தார்கள். குந்தாதேவி. ஆமா. அப்ப வாசப்படிக்கு அருகாமல் நின்று, அம்மா நாங்க ஒரு கனி கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, கனியாக இருந்தால் ஐவர்களும்
பங்கிட்டு சாப்பிடுங்கப்பா சரிங்க. அப்படின்னு என் அத்தையாகிய குந்தாதேவி சொன்னது. சரிங்க. அதற்கு அம்மா நாங்க கொண்டு வந்தது கனி அல்ல, ஒரு வெற்றி கனி, ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வந்திருக்கிறோம் சரிங்க, சரிங்க. அப்படின்னு சொல்ல, கனியாக இருந்தால் ஐவர்களும் பங்கிட்டு சாப்பிடுங்க. கன்னியாக இருந்தால் 5 பேரும் பிரிச்சு ஓடுங்க வாழுங்க. கனியாக இருந்தால் பங்கிட்டு சாப்பிடுங்க, கன்னி பெண்ணாக இருந்தாலும் ஐவரும் மனைவியாக வச்சு வாருங்கன்னு சொல்லி சரிங்க. என் அத்தையாகிய குந்தாதேவி சொன்ன வார்த்தைக்காக நான் ஐவருக்கும் அழியாத பத்தினியாக வாழ்ந்து வருகிறேன். இப்ப வரைக்கும்? ஆமா. சரிங்க. 5 பேருக்கு கொண்டாட்டி அழியாத பத்தினி நான் தான். பாருங்க, 5 பேருக்கு பொண்டாட்டியாமா, அழியாத பத்தினியா? ஆமாடா. எங்க ஊர்ல 5 பேருக்கு பொண்டாட்டின்னா தேவடியான்னு சொல்லுவோம். நீ சொல்லுவ, நாங்க சொல்லுமே. ஊர் மேல போனோம்னு சொல்லுவேன். சொல்லி நீ சொல்லிக்க, அது உன் கூத்தியா போனதுனால நாங்க என்ன பண்ண முடியாதுக்கு? உன் கூத்தியா தான் ஐஸ்காரன் கூட்டு போயிட்டா நீ 2 நாள் மோந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நான் என் கூத்தியால ஐச்சிக்காரன் கூட்டு போனதுன்னு கேட்டாங்களாங்க. கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும், சொன்னாதான் தெரியும், சொல்லி எப்படி தெரியும்? சரி வீடு. அதனால நான் ஐவருக்கு அழியாத பத்தினியாக வாழ்ந்து வந்தாலும் கண்ணம்மா, இந்த பாவி துரியோதனன் எங்க என்ன செய்தா தெரியுமா? சூதுநாள் பகடி ஆடி நாடு நகரம் உப்புச்சட்டி வரிவோடும் பாண்டவர் ஐவரும் தோத்து போனோம். தண்ணியில் தோத்தார், என்னையும் வைத்து பகடியில் தோத்தார். ஐயோ பாவம். அப்படி பகடியில் தோத்த பாண்டவர்களுக்கு 12 வனம் கானகம், ஓராண்டு அக்கியாதவாசம், பங்குள்ள பிரகாரம் பாதி சாம்ராஜ்யம் தருகிறேன்னு சொல்லி அந்த பாவி துரியோன்னு சொல்லிட்டான். அந்த துரியோனோட வார்த்தை கேட்டு நாங்க 12 வனம் கானகம், ஓராண்டு அக்கியாதவாசம் கழிக்கணும். காணத்து போனீங்க? ஆமாடி. சரிங்க. 8 ஆண்டு விடுது விட்டது. இன்னையோட 8 முடிஞ்சிருச்சு. அடுத்தது விடிந்தாலும் 9வது ஆண்டோ, 9வது வருடம் போகணும். இருந்தாலும் எப்படி காலம் கழிப்பது, என்ன செய்வதென்று தெரியவில்லை. அம்மா ஓய், நான் எதுக்கு வந்து தெரியுமா? நான் எதுக்கு வந்துச்சு? நாய் இல்ல, நாய் கத்துறதுக்கு வந்துச்சு. இந்த நாய் எதுக்கு வந்துச்சுன்னு கேளு. இந்த நாய் நக்கறதுக்கு வரல. உங்க கணவராக முண்டா வந்தனா கொண்டு விடுவாமா? முண்டைன்னு சொல்லாதா, நான் 5 பேருக்கு கொண்டாட்டிடா. கொண்டாட்டிங்க தான் தேவடியான்னு சொல்லுவாங்க. யாரு சொன்னது தேவடியான்னு? தேவதை. தேவதை. ஆமா. நான் ஐவருக்கும் அழியாத பத்தினியாக வாழ்ந்து வந்தாலும் இந்த நாடி வந்து காரணம் என்ன? உங்களுடைய கணவர் உங்ககிட்ட போயிட்டு சொன்னார். உங்ககிட்ட போய் படுத்து உங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொன்னேன். வாங்க, உங்க புருஷன் கூப்பிட்டாரு, வாங்க போலாம். என் சுவாமி அழைத்தாரா? உங்க சுவாமி தான். என் நாயகரின் அழைத்தாரா? உங்க நாய் தான் கூப்பிட்டுச்சு. நாயகர் அழைத்தாரா? வாங்க போலாம். என் நாயகர் அழைத்தார் என்றால் நான் அச்சனமே போகணும் அல்லவா? சீக்கிரம் எடுத்து அரளி பூ, 8 பூ, எருக்கும் பூ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. அதுக்காக வைப்பாங்க. நந்தவனத்துக்கு சென்று மரங்களை பறித்துக் கொண்டு உடனடியாக போலாம்.